இங்கே பாருங்க உறவுகளே, இங்கே பாருங்க. பார்த்தீங்களா அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த கடற்கரையில் வளர்கிற தாவரங்கள். ரைட், ஏன் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வித்தியாசமான தாவரங்கள். இதெல்லாம் வந்து எங்களுடைய வீட்டு தோட்டத்துக்காக உரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி முழுக்க ரசாயன உரங்கள் அற்ற ஒரு தோட்டம்தான் சின்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதற்கான ஒரு இதுதான் நான் கடற்கரைக்கு போய் இதை பறிக்கைகள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கலாம். நான் ஃபோனை கொண்டு போயில. அதே மாதிரி முக்கியமான சாமான் போரா சத்து தரக்கூடிய எங்களுடைய எருக்கை என்ன அந்த இலைகளும் வந்து எடுத்துன்னு வந்தேன் நான். வணக்கம் உறவுகளே, நான் சின்ன காலையிலேருந்து பயங்கர வேலை. ரைட், நான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினான். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் வேலை செஞ்சு கொஞ்சம் களைப்பு. ஆகவே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினான். போய் கடற்கரைக்கு போய் எங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான உரத்துக்கு சில தாவரங்களும் அதோடு சேர்த்து அங்கே கிடைக்கக்கூடிய பாசிகள் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். இந்த பாசியும் வந்து அந்த பேக்கில் கொண்டு வந்திருக்கிறேன். நேற்று இரவும் போய் நிறைய பாசி எடுத்துகிட்டு வந்தேன் நான். இங்கே வேறு இந்த பேக்கில் கட்டியிருக்குது. ரைட், அதெல்லாம் தான் இந்த தாவரங்கள் வந்து இப்படி கொளுத்து சொலிப்பாக வளர்கிறது காரணம். இதெல்லாம் வந்து பூங்கன்றுகள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், துளசி இருக்குது. துளசி பாருங்களா, எப்படி பார்த்துருக்கீங்களா? துளசி இல்லை கற்பூரவள்ளி. ரைட், இங்கே பாருங்கள் இப்படி இந்த இலைகளை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்காண்டு. ரைட், இதெல்லாம் முழுக்க வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட எங்களுடைய தோட்டம். கத்தாழையும் இருக்குது, இங்கே பாருங்கள் கத்தாழை. ரைட், இது பூங்கொன்றுகள். அங்கால பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய சின்ன வீட்டு தோட்டம். இதற்குத்தான் நான் இப்போ போய் அந்த கடலில் கிடைக்கக்கூடிய அந்த தாவரங்கள் உரங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் பாருங்க எப்படி இருக்காது, செழித்து கொளுத்து வளர்ந்துருக்கு. இந்த இலைகளை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு காட்டினான் பாருங்கள் சைஸை. ரைட், அதே மாதிரி இங்கே லண்டன் கத்திரிக்காய் இலையை பாருங்கள் எப்படியாண்டு. இதெல்லாம் காய்க்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைட், உதயன் அனுப்பினது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி காட்டுறேன் நான். ஓகே, இவர் குப்பையோடு சேர்த்து கடல் பாசிகளும் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் இது நேற்று நைட்டில் எடுத்துகிட்டு வந்த கடல் பாசி பார்த்தீங்களா? அப்படியே போட்டிருக்கிறேன் நிறைய. நங்காலயம் இருக்குது, குமிச்சு விட்டுருக்கிறேன். எல்லாமே வந்து இயற்கை. ரைட், ஒன்றுமே இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல் இங்கே உற்பத்தி ஆகிற காய்கறிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விரைவில் வந்து இதை நான் விற்பனை செய்வேன். யோசிக்காய் காய்கறிகள் இருக்குது.